மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் மார்ச் 19ஆம் தேதி இருக்கிற நடப்பு நிகழ்வுல டிஎன்பிஎஸ்சியோட பல்வேறு பாட தலைப்புகளை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். இது தவிர மத்திய மாநில அரசின் திட்டங்கள், சூப்பர் 6 கேள்விகள், அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் போது பழைய கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ்ல இருந்து ரிவிஷன், இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டு நம்ம தினந்தோறும் எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால ஃபுல்லா மறக்காம ஒரு லைன் கூட விடாம எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டு கடைசியா கேட்கிற கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்க. ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்றது மட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, சூப்பரான செய்திகளை கிடைச்சிருக்கு பாருங்க. அறிவியல் தொழில்நுட்பம் ஃபர்ஸ்ட் செய்தியை பாருங்க. சந்திரன் 5 திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி. ஓகேவா? ஏற்கனவே நம்ம சந்திரன் 1, சந்திரன் 2, சந்திரன் 3 அனுப்பியாச்சு. சந்திரன் 4க்கான தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு மத்திய அரசு நிதியும் ஒதுக்கியாச்சு. ரீசனா பார்த்தீங்கன்னா சந்திரன் 5 திட்டத்திற்கும் நிதி வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த செய்தி நம்ம இப்போ ஃபுல்லா பார்க்க போறோம். பாருங்க, சந்திரன் 5 திட்டத்திற்காக ஓகேவா அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என இஸ்ரோவின் தலைவராக இருக்கிற தற்போதைய தலைவர் யாருமா? வி நாராயணன் அவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரோவின் 11வது தலைவர் வி நாராயணன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர், மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த திட்டத்தில் ஜப்பானுடன் இணைந்து இஸ்ரோ செயல்பட உள்ளது. அப்ப சந்திரன் 5 திட்டத்துல இந்த நாடு இணைந்து செயல்பட உள்ளது, ஜப்பான், மறந்துடக்கூடாது. சரிங்களா? சரி, ஓகே. இதனுடைய பின்னணி பாருங்கம்மா. சந்திரன் 1 அனுப்பப்பட்ட நாள் எப்போ? 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதி. சரியா? சந்திரன் 1 அனுப்பப்பட்டது. இந்த சந்திரன் 1 சிறப்பம்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. நிலாவில் நீர் இருப்பதற்கான அந்த அந்த சாத்திய கூறுகளை கண்டறிந்த உலகின் முதல் விண்கலம் சந்திரன் 1. ஓகேவா? அடுத்து சந்திரன் 2 2019ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி அனுப்பப்பட்டது. சரியா? ஜஸ்ட் மிஸ்ல இது என்னாச்சு? தோல்வியில் முடிவடைந்தது. அடுத்து சந்திரன் 3. ஓகே, சந்திரன் 3 அந்த விண்கலமானது 2023 ஜூலை 14ஆம் தேதி. சரிங்களா? இஸ்ரோ வெற்றிகரமாக அனுப்புனாங்க. நிலாவின் தென் பகுதியில சாஃப்ட் லேண்டிங், மென்மையான தரையிறக்கம் மேற்கொண்ட முதல் அமைப்பு, முதல் நாடு இந்தியாவோட இஸ்ரோ, மறந்துடக்கூடாது. அதனைத் தொடர்ந்து சந்திரன் 4 திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ளது? 2027ஆம் ஆண்டு செயல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்டா சந்திரன் 5 திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியாச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தியில வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து செய்திகள்ல இருந்து வந்ததுனால, தொடர்ந்து வர்றதுனால எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் விண்வெளியில் தங்கியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா இன்றைய தினம் மார்ச் 19, 2025 அன்று பூமிக்கு வெற்றிகரமாக நலமுடன் திரும்பியிருக்கிறாங்க. இவங்க தொடர்பான செய்திகள்லாம் இன்னொரு வீடியோவில், அதாவது நாளை தினத்தில் பார்க்கலாம். இப்போதைக்கு பாருங்கம்மா, நீண்ட விண்வெளி வாழ்க்கை, விண்வெளிக்கு ஸ்பேஸுக்கு போயிட்டு ரொம்ப நாளா யாரும் தொடர்ந்து தங்கியிருந்தாங்க, ஒட்டுமொத்தமாக எத்தனை நாட்கள், அதிக நாட்கள் தங்கியிருக்கிறாங்க, அந்த லிஸ்ட் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பாருங்க, சோவியத் மிர் விண்வெளி நிலையத்தில், ஓகேவா, சோவியத் மிர் விண்வெளி நிலையத்தில் 1994ஆம் ஆண்டு முதல் 1995ஆம் ஆண்டு வரை 437 நாட்கள் தொடர்ந்து தங்கி இருந்தவர் ரஷ்ய விண்வெளி வீரரான வலேரி பாலியாகோவ். சரி, வலேரி பாலியாகோவ் இவர் தான் கண்டினியூஸா கேப்பே இல்லாம எத்தனை நாட்கள்? 437 நாட்கள். 4 3 4 + 3 7. சரி, 437 நாட்கள் தொடர்ந்து தங்கி சாதனை படைத்தவர் ரஷ்யாவை சேர்ந்த வலேரி பாலியாகோவ். மறந்துடாங்க இந்த பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து 5 முறை ஓவராலா, சரி, 5 முறை விண்வெளிக்கு சென்று, பல்வேறு காலகட்டங்கள்ல 5 முறை விண்வெளிக்கு சென்று ஓகேவா சாதனை படைத்தவர் ரஷ்ய விண்வெளி வீரர் ஒலேக் கொனோனென்கோ. சரி, ஒலேக் கொனோனென்கோ. இவர் ஒட்டுமொத்தமாக 1111, சரிங்களா, 11 என்ன எடுத்து பாத்தீங்கன்னா 1110 நாட்கள் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு நாள் வித்தியாசம் சரியா தெரியல, செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? 1111 1111 நாட்கள் விண்வெளியில் வாழ்ந்து சாதனை படைத்துள்ளார். அப்போ அதிக நாட்கள், சரிங்களா, அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கி சாதனை படைத்தவர் ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒலேக் கொனோனென்கோ. அதே சமயத்துல தொடர்ந்து அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கி சாதனை படைத்தவர் வலேரி பாலியாகோவ். மறந்துடாதீங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து விண்வெளியில் தொடர்ந்து 328 நாட்கள் வாழ்ந்த ஒரு வீராங்கனை, சரியா, பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா கோச். சரி, கிறிஸ்டினா கோச், மறந்துடக்கூடாது, கவனமா இருங்க. சரியா? ஒரு பெண்மணி புருஷங்கிட்ட கோச்சுக்கிட்டு எங்க போயிட்டாங்க? விண்வெளிக்கு போயிட்டாங்க. எத்தனை நாட்கள் தங்கி இருந்தாங்க? 328 நாட்கள். கிறிஸ்டினா கோச் கோவிச்சுட்டு போயிட்டாங்க நினைச்சுக்கோங்க.
அடுத்து சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்றுள்ள சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள், இந்திய வம்சாவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் தொடர்ந்து 288 நாட்கள், சரியா, ஒரு சோதனையிலும் ஒரு சாதனை, 288 நாட்கள் விண்வெளியில் தங்கி இருக்கிறாங்க. இவங்க இதையும் சேர்த்து மொத்தம் 609 நாட்கள் விண்வெளியில் தங்கி சாதனை படைத்திருக்கிறாங்க சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள். சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பத்தி தனியா ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்ததாக விண்வெளி நிலையங்கள், விண்வெளி வீரர்கள் பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தபோல விண்வெளி நிலையங்கள். ஓகேவா? 1971 ஏப்ரல் 19 ஏவப்பட்ட சோவியத் யூனியனின் ஒருங்கிணைந்த ரஷ்யாவின் சல்யூட் 1 என்ற ஒரு விண்வெளி நிலையம் தான் உலகின் முதல் விண்வெளி நிலையம். அதாவது ஒரு மிதக்கும் விண்வெளி ஆய்வகம் முதல் முறையாக உருவாக்கிய நாடு எதுமா? ரஷ்யா. அதற்கு வச்ச பேரு சல்யூட் 1. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1971. ஓகேவா? அதனைத் தொடர்ந்து பொதுவா இந்த உலகில் இந்த விண்வெளி நிலையத்திற்கு என்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விண்குடில், விண்ணில் அமைக்கப்பட்ட ஒரு குடில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கவனமா இருக்கும். ரஷ்யாவை தொடர்ந்து 1973 ஆண்டு மே 14 தேதியில ஸ்கை லேப் என்ற பெயரில் அமெரிக்காவின் முதல் விண்குடில், அதாவது விண்வெளி நிலையம் அமைக்கப்பட்டது. அப்ப ரஷ்யாவோடது என்ன பேரு? சல்யூட். அமெரிக்காவோடது ஸ்கை லேப். மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து மக்களை விட்டுறாதுங்க. நம்ம பாக்குற எல்லாமே ரொம்ப செலக்ட் பண்ணி எக்ஸாமுக்கு எது கேட்பாங்களோ, சரி, அது ஒரு எக்ஸாம்ல கேட்கலன்னா அடுத்த எக்ஸாம் கேட்பாங்க, அதுல கேட்கலாம் அதுக்கு அடுத்த எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு சீசன்ல கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வரலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி எஃபோர்ட் போட்டு பார்த்துருக்கோம். கவனமா இருங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. 11 செப்டம்பர் 2029 அன்று, ஓகேவா, 2011 செப்டம்பர் 29 அன்று ஏவப்பட்ட தியாங்காங் தான் சீனாவின் முதல் விண்வெளி நிலையம். இந்த விண்வெளி நிலையம் 2021 ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. ஓகேவா? அப்ப சல்யூட் 1 ரஷ்யா, அதுவே ஸ்கை லேப் அப்படிங்கிற அமெரிக்கா, சைனாவோட விண்வெளி நிலையத்துக்கு என்ன பேருமா? தியாங்காங். அதுவே இந்தியா உருவாக்க உள்ள விண்வெளி நிலையத்துக்கு என்ன பேரு? பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன். மறந்துடாது. 2035 ஆண்டுக்குள்ள ரெடி ஆக போகுது. அடுத்து நாசா ராஸ்காஸ்மோஸ். காஸ்மோஸ்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான அந்த விண்வெளி ஆய்வு நிலையம். இந்த ராஸ்காஸ்மோஸ் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அடுத்து சிஎஸ்ஏ என்று அழைக்கப்படும் கனடிய ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜாக்சா என்று அழைக்கப்படும் ஜப்பான் விண்வெளித்துறை ஆகிய நிறுவனங்கள் இணைந்து ISS எனப்படும் சர்வதேச விண்வெளி நிலையத்தை எந்த வருஷம் உருவாக்குனாங்க? 1998ல உருவாக்குனாங்க. இதுவும் நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். 1998ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. 2025ல இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நாங்க விலகுறோம் அப்படின்னு யாரை வச்சுக்கிறாங்க? ரஷ்யா அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான சர்வதேச விண்வெளி நிலையங்கள். மறந்துடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து மறுபடியும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு செய்தி பாருங்க. இஸ்ரோவின் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. திருநெல்வேலி மாவட்டம், சரியா, திருநெல்வேலி மாவட்டம் மகேந்திரகிரின்னு சொல்லுவாங்க. அந்த மகேந்திரகிரி பக்கத்துல இருக்க ஒரு இடத்துக்கு பேர் தான் காவல் கிணறு. சரியா? இந்த காவல் கிணறு இஸ்ரோ ராக்கெட் ஆராய்ச்சி மையத்தில் விண்கலத்தை எடுத்து செல்லும் ராக்கெட்டில் பொருத்தக்கூடிய CE-20 என்ற கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றுள்ளது. என்னவா சொல்லியிருக்காங்க? இந்தியா இஸ்ரோ பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அந்த ராக்கெட்டுகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ஜின், அந்த என்ஜினுக்கு என்ன பேர் சொல்லிருக்காங்க? CE-20 அப்படிங்கிற கிரையோஜெனிக் என்ஜின். இந்த என்ஜினுக்கான சோதனை சமீபத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ள இடம் எங்கம்மா? காவல் கிணறு அமைந்துள்ள மாவட்டம் எங்க? திருநெல்வேலி. சரியா? மகேந்திரகிரில இருக்கு. கவனம் பாருங்க. அடுத்து ராக்கெட்டின் 3வது நிலையில் பொருத்தப்படக்கூடிய இந்த என்ஜின் சோதனை திட்டமிட்டபடி 100 செகண்டுகள் வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ளது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் இந்த ராக்கெட்ல எத்தனாவது ஸ்டேஜ்ல இது இருக்கும்? 3வது நிலையில் இந்த என்ஜின் இருக்கும். கவனமா இருக்கும். ஓகேவா? தற்போது இஸ்ரோ மையத்தின் தலைவராக இருப்பவர் வி நாராயணன். அது நம்ம நிறைய பார்த்துட்டோம். அது மாதிரி இஸ்ரோவின் இயக்குநராக இருப்பவர் ஆசிர் பாக்யராஜ். இந்த 2 பேரையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அதே மாதிரி சிறிய வகை ராக்கெட் ஏவுதளம் தமிழ்நாட்டில் எங்க உருவாக்கப்பட்டு வருகிறது? குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம். அதையும் மறந்துடாதீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு மாநாடு, பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு 2025. சரிங்களா? ஆசியான் ASEAN, அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பின் தலைமையிடம் ஜகார்த்தாவில் இருக்கு. சரி, ஜகார்த்தாவில் இருக்கு. இந்த அமைப்பில் மொத்தம் 10 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு என்று அழைக்கப்படும் ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பிளஸ், அந்த பிளஸ்ல யாரெல்லாம் வராங்க அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம். சரி, பிளஸ் கட்டமைப்பின் கீழ்
பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான நிபுணர்கள் பணிக்குழுவின் மாநாடு. அதாவது EWG. EWG எக்ஸ்பர்ட் சரியா, எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் சொல்லுவாங்க. எக்ஸ்பர்ட் ஒர்க்கிங் குரூப் அப்படி சொல்ற EWG மாநாடு எங்க நடைபெற்றுள்ளது? டெல்லியில் நடைபெறுகிறது. ஓகேவா? அந்த EWG மாநாட்டிற்கு இந்தியாவும் நோட் பண்ணிக்கோங்க, மலேசியாவும் இணைந்து தலைமை ஏற்றுள்ளன. ஓகேவா? ஞாபகமா பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான ஒரு நிபுணர்கள் பணிகள் குழுவின் மாநாடு EWG சொல்லுவாங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்பாங்க? ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் பிளஸ் ஒரு 8 நாடுகள். இந்த மாநாடு நடைபெற்றுள்ள இடம் டெல்லி, மறந்துடக்கூடாது. இதற்கு தலைமை 2 நாடுகள். அதுல ஒண்ணு நம்மளுடைய இந்தியா, மற்றொரு நாடு மலேசியா, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த ADMM பிளஸ் என்பது சரியா, ADMM பிளஸ் என்பது 10 நாடுகளை கொண்ட அந்த ஏசியான் சரியா அல்லது ஆசியான், தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் மற்றும் அதனுடைய 8 உரையாடல் கூட்டாளர்கள், இந்த டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படி சொல்ற ஒரு 8 நாடுகள் இருக்குது. எத்தனை நாடுகள்னா 8 நாடுகள். அதுல எது ஒண்ணு? நம்முடைய இந்தியாவும் ஒன்று. இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், நியூசிலாந்து, கொரிய குடியரசு, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு தளமாகும். சரி, அப்ப ஆசியான்ல ஒரு 10, அதோட டயலாக் பார்ட்னர்ஸ் ஒரு 8. அதுல எது ஒண்ணு? இந்தியா. ஆசியான்ல இந்தியா உறுப்பினர் கிடையாது, டயலாக் பார்ட்னர் தான் இந்தியா. இருக்க கவனமா இருங்க. சரிங்களா? இந்த பயங்கரவாத எதிர்ப்புக்கான EWG-க்கு இந்தியா முதல் முறையாக இணை தலைமை தாங்குகிறது. இந்தியாவுடன் இணைந்து வேற எந்த நாடுமா? மலேசியா. அதே மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் தற்போது பாதுகாப்பு செயலராக இருக்கிற ராஜேஷ்குமார் சிங் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருக்கு. அடுத்ததாக சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு செய்தி. இதுவும் நம்ம ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில், சரி, ஹைட்ரஜன்ல இயங்கக்கூடிய முதல் ரயில் வந்துட்டு யார் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க, அது எங்க இயக்கப்பட உள்ளது சரிங்களா அப்படிங்கிற சிறப்பு அம்சங்களை பார்க்க போறோம். சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலம் இயக்கப்படும் தலா 10 பெட்டிகளை கொண்ட 35 ஹைட்ரஜன் ரயில்களை தயாரிக்க மத்திய அரசு சார்பில் கடந்த 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் 2300 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்தியாவில் ஒரு 35 ஹைட்ரஜன் ரயில்களை உருவாக்குவதற்கு எந்த பட்ஜெட்ல? 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்ல 2300 கோடி ரூபாயை மத்திய அரசு நிதியாக ஒதுக்கியுள்ளது. அதுல ஒவ்வொரு அந்த ஹைட்ரஜன் ரயிலையும் எத்தனை பெட்டிகள் இருக்கும்? 10 பெட்டிகள் இருக்கும். அடுத்து, இந்த ரயிலுக்கான என்ஜின் மற்றும் பெட்டிகளை தயாரிக்கும் பணிகள் நடைபெறும் இடம் சென்னையில் அமைந்துள்ள சென்னை பெரும்பரில் உள்ள ரயில் பெட்டிகள் தொழிற்சாலை ICF இன்டகிரல் கோச் ஃபேக்டரி அப்படின்னு சொல்ற ஒருங்கிணைந்த ரயில் பெட்டிகள் தயாரிப்பாளர் இருக்குது. அங்கதான் இந்த என்ஜின் மற்றும் பெட்டிகள் தயாரிக்கப்பட உள்ளது. இது தவிர வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கான பெட்டிகளும் எங்கதான் தயாரிக்கப்படுகிறது? இதே ICF தான் தயாரிக்கப்படுகிறது, மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட், அடுத்து இந்த ஹைட்ரஜன் ரயிலோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரிங்களா? பெட்ரோல், டீசல் போன்ற பிற எரிபொருளால் இயங்கும் ரயில்கள் சரியா ரயில்கள் போன்று புகையை வெளியிடாமல் ஹைட்ரஜன் எரிபொருளால் இயக்கப்படும் ரயில்கள் தண்ணீரை மட்டுமே வெளியிடும். சில பெட்ரோல் டீசல் பயன்படுத்தி அந்த ரயில்லாம் வந்து இயக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக அது எதை வெளியிடும்? புகையை வெளியிடும். இது வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசினை ஏற்படுத்தும். ஓகேவா? ஆனா இந்த ஹைட்ரஜனை பயன்படுத்தி இயக்கக்கூடிய ரயில்கள்ல தண்ணீர் மட்டும்தான் என்ன பண்ணும்? மிச்சமாக வெளியிடப்படுகிறது. அதனால இது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்தது அப்படி சொல்றாங்க. இதன் மூலம் கார்பன் உமிழ்வு இருக்காது. இந்த ரயிலுக்காக சிறப்பம்சம் பாருங்க, 1200 குதிரை சக்தி, சரி, ஹார்ஸ் பவர் அப்படி சொல்றேன், 1200 குதிரை சக்தி திறன் கொண்ட என்ஜின் தயாரிக்கப்பட உள்ளது. சரி, மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 அல்லது 6 பெட்டிகள் தான் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில்கள்ல. இந்தியாவில் ஹைட்ரஜன் ரயில்ல பார்த்தீங்கன்னா 10 பெட்டிகள் இருக்க போது. அதனால மற்ற நாடுகளை விட இந்தியாவில் அதிக இந்த குதிரை சக்தி கொண்ட என்ஜின்கள் பயன்படுத்த போறாங்க. ஓகேவா? இந்த ரயிலை மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும். இது வந்து அதனுடைய இன்னொரு சிறப்பம்சம். மொத்தம் 10 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலில் 8 பெட்டிகளில் 2500 பயணிகள் பயணிக்க முடியும். 8 பெட்டிகள்ல. ஓகேவா? அப்ப மிச்சம் இருக்க 2 பெட்டிகள் பாருங்க. மீதமுள்ள 2 பெட்டிகளில் ஹைட்ரஜன் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படும். 8 பெட்டிகள் தான் நம்ம மக்கள் பயணிக்க முடியும். இதில் ஒரு ஹைட்ரஜன் ரயிலை முழுவதும் தயாரிக்க குறைந்தது ரூபாய் 80 கோடி செலவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து முக்கியமான ஒரு சிறப்பு செய்தி. இப்படி உருவாக்கப்பட்டு வரும் இந்த ரயில்கள் விரைவில் இயக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் ஓகேவா எங்க இயக்கப்பட உள்ளது? ஹரியானா மாநிலத்தில் இயக்கப்பட உள்ளது. எந்த 2 நகரங்களுக்கு இடையே பாருங்க, ஜிந்த் மற்றும் சோனிபட். வரலாற்றுல முக்கியமானது இந்த சோனிபட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஜிந்த் மற்றும் சோனிபட் ஆகிய 2 நகரங்களுக்கு இடையே 89 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்தியா முதல் ஹைட்ரஜன் ரயில் உருவாக்கப்பட உள்ளது. அப்ப என்ன பாக்குறோம்? இந்தியா முதல் ஹைட்ரஜன் ரயில், அதற்கான என்ஜின் பெட்டிகள் எங்கு தயாரிக்கப்படுகிறது?
ICF பெரம்பூர்ல தயாரிக்கப்படுகிறது. கடந்த பட்ஜெட்ல இதற்கான அறிவிப்பு அறிவிச்சாங்க. 2300 கோடி இதற்காக நிதியாக ஒதுக்கப்பட்டது. மொத்தம் 10 பெட்டிகள் இந்த ரயில்ல இருக்கும். அதுல 8 பெட்டிகள்ல பயணிகள் பயணம் செய்ய முடியும். 2 பெட்டிகளை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்ப முடியும். அது முக்கியமான அம்சம். ஹைட்ரஜனை ஒரு எரிபொருளாக பயன்படுத்துறதுனால அது எதை வெளியிடாது, இந்த கார்பன் மாதிரி அந்த உமிழ்வினை வெளியிடாது. அதற்கு பதிலாக தண்ணீரை மட்டுமே அது மிச்சமாக வெளியிடும். அதனால சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதான் இந்த ரயிலோட முக்கியமான சிறப்பம்சம், மறந்துடக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ரயிலானது முதல் முறையாக எங்கு இயக்கப்பட உள்ளது? ஹரியானா மாநிலம் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்க. தொடர்ந்து செய்தியில வந்துட்டே இருக்குது. அவுரங்கசீப் கல்லறை, சரியா? ரேசரை பாத்தீங்கன்னா இந்த அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க வேண்டும் அப்படி இப்படி சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில நிறைய வன்முறைகள் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அப்படி செய்தியில வந்ததுனால அவரை பத்தி நீங்க லைட்டா தெரிஞ்சுட்டா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. பாருங்க, அவுரங்கசீப் கல்லறை மகாராஷ்டிரா மாநிலம் ஜாம்போஜி நகர் மாவட்டத்தில் முகலாய மன்னரான அவுரங்கசீப் கல்லறை அமைந்துள்ளது. சரிங்களா? எங்க அமைந்துள்ளது அப்படி தனியா கூட கேட்கலாம், கவனமா இருங்க. இவருடைய ஆட்சி காலம், அவுரங்கசீபோட ஆட்சி காலம் ஜூலை 31, 1658 முதல் மார்ச் 3, 1707 வரை, சரி 1707 வரைக்கும் ஆட்சியில் இருந்தவர் முகலாய மன்னர் அவுரங்கசீப். அவருடைய கல்லறை அமைந்துள்ள இடம் மகாராஷ்டிரா மாநிலம். சரியா? அவுரங்கசீபுக்கு முன்னாடி அரியணையில் இருந்தவர் ஷாஜகான். அவுரங்கசீபுக்கு பின்னாடி அரியணை ஏறியவர் முகமது ஆஷம் ஷா. அதையும் மறந்துடக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு தமிழக செய்தி பாருங்க. 1000 ஆண்டுகள் பழமையான 49 கோயில்களில் குடமுழுக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க, ஒரு கோவில் உருவாக்கப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயிருந்ததுன்னா அதற்கான குடமுழுக்கு கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது தொடர்பான கூடுதல் செய்தி பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணி செய்ய 3 நிதி ஆண்டுகளில் ரூபாய் 300 கோடி வழங்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையானதாக 507 கோவில்களை ஆவணப்படுத்தி குடமுழுக்கு நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. எத்தனை கோவில்மா? 507 கோவில்கள் தமிழ்நாட்டுல 1000 ஆண்டுகள் பழமையானது, அதற்கு குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவிச்சிருந்தார். அடுத்து தொடர்ந்து பாருங்க, யுனெஸ்கோ விருது பாருங்க. இப்படி குடமுழுக்குலாம் நடத்தி கோவில்களை சிறப்பான முறையில வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லி யுனெஸ்கோ சார்பில் கலை மற்றும் அறிவியல் சார்ந்து ஆய்வுகள் எல்லா நாடுகளிலும் மேற்கொள்ளப்படும். சரிங்களா? அந்த ஆய்வின் முடிவில் நிகழாண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் கும்பகோணம், நோட் பண்ணிக்கோங்க, கும்பகோணம் துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் என்ற கோவிலுக்கு யுனெஸ்கோவின் விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கோவிலை கொடுத்து அது எங்க இருக்குன்னு கேட்கலாம், கவனமா இருங்க. எங்க இருக்குது? கும்பகோணம். விருதை வழங்கியது யுனெஸ்கோ. யுனெஸ்கோவின் தலைமையிடம் பாரிஸ்ல இருக்கு, மறந்துடக்கூடாது. இந்த யுனெஸ்கோ அமைப்பு தான் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் எத்தனை இருக்கு அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவாங்க. இந்தியாவில் உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியல் 43. கவனமா இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. சார் ஜான் ஹூபர்ட் மார்ஷல், சரி ஜான் மார்ஷல் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்க, சார் ஜான் ஹூபர்ட் மார்ஷல் அவர்கள் இங்கிலாந்து நாட்டின் செஸ்டர் நகரில், ஓகேவா, 1876 என்று பிறந்தார். ஜஸ்ட் ஒரு சும்மா இன்ட்ரோடக்ஷன். அடுத்து 1902 1902ஆம் ஆண்டு தனது 26 வயதில் இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றார். ஞாபகம் எத்தனை வயசுல? 26 வயசுல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்ற இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் ஜான் மார்ஷல். சரியா? இந்தியாவோட இந்த ஏஎஸ்ஐ உருவாக்கப்பட்டது எந்த வருஷமா? 1861 உருவாக்குனது அலெக்சாண்டர் கன்னிங்கம். முதல் தலைவரும் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்கள் தான். ஓகேவா? சரி, அந்த அமைப்பின் ஒரு இளம் வயது தலைவராக யார் வந்திருக்கிறாங்க? ஜான் மார்ஷல் அவர்கள். 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி வரலாற்று சிறப்பு மிகுந்த சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை உலகிற்கு அறிவித்தார். சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான ஒரு அறிவிப்பினை உலகிற்கு முதல் முறையாக அறிவித்தவர் ஜான் மார்ஷல். டேட் மறந்துடக்கூட, செப்டம்பர் 20, 1924. தற்போது 100 ஆண்டுகளை கடந்து உள்ளது இந்த சம்பவம் நடைபெற்று. அதை முன்னிட்டு ஜான் ஹூபர்ட் மார்ஷல் சிலையை சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனாலதான் இதெல்லாம் செய்தியில வந்திருக்கு. அந்த சிந்துவெளி நகரின் தொடர்பான அறிவிப்பு அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு அவருக்கு சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? எக்மோர் மியூசியம் அமைந்துள்ள இடம் சென்னை, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சந்திரன் 3 விண்கலம் எப்போது வெற்றிகரமாக விண்ணில் அனுப்பப்பட்டது? ஃபர்ஸ்ட் சூப்பர் 6. செகண்ட் சூப்பர் 6 கேள்வி, தொடர்ந்து அதிக நாட்கள், நோட் பண்ணி பார்த்தோம்னா தொடர்ந்து அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்து சாதனை படைத்துள்ளவர் யார்?
மூன்றாவது கேள்வி, பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு மாநாடு 2025 இந்தியாவுடன் இணைந்து நடத்தியுள்ள நாடு எது? அது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, ஜான் மார்ஷல் சிந்துவெளி நகரத்தை பற்றி உலகிற்கு அறிவித்த நாள் எப்போது? அது ஐந்தாவது கேள்வி, இஸ்ரோவின் கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை நடைபெறும் காவல் கிணறு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அடுத்து கடைசி சூப்பர் 6 கேள்வி, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட உள்ளது? இதான் என்ன சூப்பர் 6 கேள்விகள். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம சிறப்பான முறையில கண்டிப்பா பதில்கள் சொல்லுங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம பண்ணணுமா? அது சப்ஜெக்ட் கூட இன்னைக்கு விட்டா நாளைக்கு நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். கான்ட்ரவர்ஸ்ங்கிறது ஒரு செயின் மாதிரி, ஒண்ணு கட்டாச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா மிஸ் ஆகும். அதனால தொடர்ந்து பாருங்க, சோர்வடைய வேண்டாம். கடைசி 2-3 மாசத்துல இருக்கும், கவனமா இருங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க தான் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் கரெக்டா யார்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும் தான் தேர்வு வெற்றி பெறுவாங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.